காலையில டீ கடையில ஆரம்பிச்சு நைட் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் நம்ம எல்லாரும் அதிகமா பயன்படுத்துற ஒரு விஷயம் யூபிஐ தான். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இல்லாம நம்மளால இப்போ இருக்கவே முடியாது. ஆனா கடந்த சில நாட்களா சோசியல் மீடியால ஒரு நியூஸ் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் யூபிஐ மூலமா பணம் அனுப்புனா சார்ஜ் போடுவாங்க அப்படின்னு பரவலா பேசப்படுது. இது உண்மையா? நம்ம அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்க போறாங்களா? இத பத்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க? முழு விவரத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். பொதுமக்களாகிய நமக்கு யூபிஐ முற்றிலும் இலவசம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் அனுப்பினாலோ இல்ல கடையில போய் ஸ்கேன் பண்ணி டீக்கு காசு கொடுத்தாலோ உங்களுக்கு ஒரு பைசா கூட சார்ஜ் கிடையாது. இதை நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அதிகாரப்பூர்வமா தெளிவுபடுத்தி இருக்காங்க. சாதாரண நுகர்வோருக்கும் பொதுமக்களுக்கும் யூபிஐ எப்போதும் போல 100% இலவசமாகவே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சார்ஜ் யாருக்கு, ஏன் இந்த சட்டம், அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அப்போ ஏன் இந்த சர்ச்சை ஆரம்பிச்சது? பாராளுமன்றத்துல வரி மற்றும் பிற சட்ட திருத்த மசோதா 2026 அப்படின்னு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த சட்டப்படி யூபிஐ யாருக்குமே சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதி இருந்தது. இப்போ கொண்டு வந்திருக்க திருத்தம் என்னன்னா, மத்திய அரசு நினைச்சா எந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் விதிக்கலாம், எதுக்கெல்லாம் விலக்களிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யற அதிகாரத்தை இந்த சட்டம் அரசுக்கு கொடுக்குது. இந்த சட்டத்தை பார்த்துட்டு தான் எல்லாரும் யூபிஐக்கு சார்ஜ் போடுறாங்க அப்படின்னு பயந்துட்டாங்க. அரசு கொண்டு வர போற இந்த எம்டிஆர், அதாவது பரிவர்த்தனை கட்டணம் யாருக்கு பொருந்தும் தெரியுமா? பெரிய வியாபாரிகளுக்கு மட்டும்தான். இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னா, முதலாவதா 2000 ரூபாய்க்கு அதிகமாக நடக்கும் பெரிய பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே இந்த கட்டணம் விதிக்க ஆலோசிக்கப்பட்டு வருது. அதுவும் 0.3% முதல் 0.5% வரை இருக்கலாம். இரண்டாவதா, ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக டர்ன் ஓவர் செய்யும் பெரிய பிசினஸ் மேன்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். மூன்றாவதா, மளிகை கடை, காய்கறி கடை, டீ கடை வச்சிருக்க சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. அவங்க எப்போதும் போலவே இலவசமாக யூபிஐ பயன்படுத்தலாம்.